மக்களே பதில் சொல்லிவிட்டார்கள். அவராலே இந்த திருக்குறானில் ஒரு வார்த்தையை கூட எழுதவோ சொல்லவோ முடியாது. அவர் ஓதத் தெரியாதவர். ஆனால் இறைவனே இறக்கிய வேதம் 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள். இதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட மனிதனின் வார்த்தை இல்லை. சகோதரி சொன்னது போலே விவிலியத்திலே பவுல் சொன்னது, யோவான் சொன்னது, பவுல் சொன்னது, இன்னும் இருக்கிற மார்க் சொன்னது சுவிசேஷங்கள். அதுவும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நினைவிலே இருந்து சொன்னது, அவர்களாகவே சொன்னது. ஆனால் திருக்குறானிலே ஒரு வார்த்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. இது முழுக்க முழுக்க இறைவனின் வார்த்தை. இதுக்கு என்ன சாட்சின்னு நீங்க கேட்கலாம். புதுசா இஸ்லாத்துக்கு வந்துட்டு இது இறைவனின் வார்த்தைன்னு சொல்றியே, உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்கலாம். 2.5 ஆண்டுகள் இதை படித்த போது ஆராய்ந்துதான் படித்தேன். 2.5 ஆண்டுகள் திருக்குறானை படித்தேன். உங்களுக்கு எல்லாம் 30 நாள்ல ஓதிடுவீங்க ஆபீஸுங்கெல்லாம். ஆனா எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. ஏன் 2.5 வருஷம் ஆச்சுன்னா, இந்த புத்தகத்தை அப்படியே பிரிச்சு, அதாவது இந்த புத்தகம் தான் IFTல வாங்கின புத்தகம், இந்த பைண்ட் பண்ண புத்தகத்தையே மறுபடியும் பைண்ட் இங்க பிரிச்சுட்டு நடுவுல வெள்ளை பேப்பர் ரெண்டு பக்கத்துக்கு நடுவுல ஒரு வெள்ளை பேப்பரை வச்சு எல்லா பக்கங்களையும் அந்த மாதிரி செய்து பைண்ட் பண்ணேன். இது வாங்கும் போது நான் வாங்கினப்போ 150 ரூபா தான். 2 வால்யூம் பைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 250 ரூபாய் ஆச்சு. வெள்ளை பேப்பர் வச்சு அதில குறிப்புகள் எடுத்து எடுத்து எனக்கு தோன்றுகிற கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு விடை தேடி படித்தேன். முதல் கேள்வி என்னவென்றால், 23 ஆண்டுகளில் இறங்கிய இந்த திருக்குறானில் ஒரு இடத்திலாவது முன்னால சொன்னதுக்கும் பின்னால வர்றதுக்கும் முரண்பாடு இருக்கிறதா என்று கண்ணுல விளக்கெண்ண விட்டுக்கிட்டு தேடினேன். உங்களுக்கே தெரியும், மனிதர்கள் எழுதினால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுதிய புத்தகத்தை அல்லது வேறு யாராவது எழுதின புத்தகத்தை மறுபதிப்பு போடுறதா இருந்தா திருத்திய பதிப்பு போடுவாங்க, விரிவாக்கப்பட்ட பதிப்பு போடுவாங்க. எதுக்கு திருத்திய பதிப்பு? அதுக்குள்ள கருத்து மாறி போய்விட்டு இருக்கும். எதுக்கு விரிவாக்கப்பட்ட பதிப்பு? கொஞ்சம் அதிக விலைக்கு விற்கலாம். விரிவாக்கி போட்டாதான் அதிக விலைக்கு விற்கலாம். 10 வருஷம் கழிச்சே திருத்திய பதிப்பு விரிவாக்கப்பட்ட பதிப்பு வெளியிடுவார்கள். 1433 வருடங்களாய் ஒரு எழுத்து, ஒரு கமா, ஒரு புல் ஸ்டாப்பு, ஒரு வார்த்தை, ஒரு வசனம் கூட திருத்தப்படவும் இல்லை, விரிவாக்கப்படவும் இல்லை. உள்ளது உள்ளபடியே இருக்கிற உலகத்தில் ஒரே நூல் திருக்குரான் மட்டுமே. ஏன்? அதில் முரண்பாடுகளே இல்லை. முன்னாலே சொன்னதுக்கும் பின்னாலே சொன்னதுக்கும் முரண்பாடுகள் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த விஷயமும் மனிதனுக்கு தெரிந்ததாக இல்லை. உதாரணத்திற்கு, மண்ணறைக்கு போகிற வரை நமக்கு வழி தெரியும். மண்ணறைக்கு போனவர்களை பார்த்திருக்கிறோம். மண்ணறையில் மக்கி மண்ணோடு மண்ணாகிவிட்ட மனிதர்கள் மறுபடியும் ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள் என்பதை எந்த லேபரேட்டரியில வச்சு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால? எழுப்பப்படுவார்கள் என்று இறைவனுக்குத்தான் தெரிந்திருக்கிறது, அவன்தான் சொல்லுகிறான். ஆக சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? நரகம் என்பது எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாய் இருக்கிறவன் இறைவன், அவனுக்குத்தான் தெரியும். இந்த திருக்குறானில் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். பிசிக்ஸ் படித்தவங்களுக்கு திருக்குறானில் இருக்கிற எல்லாமும் தெரிந்து விடுமா என்றால் தெரியாது. பிசிக்ஸ்லயே, பிசிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இயற்பியல், பொருள்களுடைய இயக்கம், அணு, அது இதெல்லாம் படிக்கிறோம். இந்த விஷயங்களை நாம எவ்வளவு படிச்சு, MSc படிச்சு, MPhil படிச்சு, PhD படிச்சு, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் விஞ்ஞானியா இருந்தவருக்கு கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞானம் விளங்குவதில்லை. உதாரணத்திற்கு, சூரியன் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் பொழுது, ஒளி இழந்து விடும் பொழுது,
சூரியன் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து உதிர்ந்து விடும் போது, மலைகள் எல்லாம் தூசு தூசாய் உடைத்து பரப்ப விடப்படும் போது, தூசிகளாய் பறக்க விடப்படும் போது, பெண் ஒட்டைகைகள் பிரசவத்துக்கு இருக்கிற நேரத்திலும் மனிதர்களால் புறக்கணிக்கப்படும் போது, பூமியில் புதைக்கப்பட்டு விட்ட பெண் குழந்தைகள் எழுப்பி நிற்க வைக்கப்பட்டு என்ன காரணத்தினால் அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று வினவப்படும் பொழுது, எல்லோரும் செய்தவற்றை பற்றி எல்லாம் கணக்கு கேட்கப்படும் போது என்று ஒரு வசனம் வருகிறதே, இந்த வசனத்தில் எந்த விஷயத்தை பிசிக்ஸ்ல நம்ம கத்துக்க முடியும்? சூரியன் சுருட்டப்படும் போது என்று சொன்னால் நம்மாலே எப்படி அறிய முடியும்? பிசிக்ஸ் படிச்சவங்க சூரியனை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? பல்லாயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பிரம்மாண்டமான இந்த பூமியை போல் பல மடங்கு பெரிய எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு பந்து, அது மிக பிரம்மாண்டமானது, மிக மிக பிரம்மாண்டமானது சூரியன். அது சுருட்டப்படும் என்று சொன்னால் யாருக்கு புரியும்? ஆனால் இன்றைக்கு 2011 மார்ச் 11 ஜெர்மனியிலே இருக்கிற ஒரு விஞ்ஞானியை கண்டுபிடித்ததாய் இன்டர்நெட்டிலே வந்திருக்கிறது. ஹீலியம் என்கிற ஒன்றுதான் சூரியனிலே எரிந்து கொண்டிருக்கிறது. ஹீலியம் என்கிற வாயு அது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே இருக்கிறது, தீர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த தான் மௌத்தாக போகிற செய்தி அவருக்கு தெரிந்து விட்டது. அப்பொழுது மக்கள் கூட்டத்தை கூட்டி காபாவுக்கு பக்கத்திலே கேட்கிறார் ஒரு கேள்வியை. நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேனா? ஆம், சொல்லிவிட்டீர்கள். மீண்டும் கேட்கிறார், நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேனா? இறைவனின் செய்தி அனைத்தையும் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனா? ஆம், சொல்லிவிட்டீர்கள். மீண்டும் கேட்கிறார், இறைவனின் செய்தி எல்லாவற்றையும் நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனா? ஆம், சொல்லிவிட்டீர்கள். ஆம், கேட்டவர்கள் கேட்காதவர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி முடித்து விட்டார். இதைத்தான் இந்த தாவா சென்டரிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனின் வார்த்தை முதலில் இறங்கியது, சிறுக 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 23 ஆண்டுகளில் இறங்கியது. 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள் எதை நோக்கி பேசுகின்றன? இதில் இருக்கிற இந்த திருக்குரானில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் எதை நோக்கி மனிதரிடத்தில் பேசுகின்றன? என்ன சப்ஜெக்ட் இது? பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, நேச்சுரல் சயின்ஸா, அல்லது சைக்காலஜியா, பிலாசபியா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, சோசியாலஜியா, எக்கனாமிக்ஸா? எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் தான், அதுக்கு மேலும் தான். அதெல்லாம் கூட இது பேசுது. அது அல்லாதவற்றையும் பேசுகிறது. படைப்புகளை, படைத்தவன் படைத்த படைப்புகளை நீங்கள் பார்க்கவில்லையா? படைத்தவனின் அத்தாட்சி உங்களுக்கு புரியவில்லையா? இந்த திருக்குரானில் 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்களில் சொல்லப்படுகிற செய்திகள் எதை நோக்கி? கவனியுங்கள் சகோதர சகோதரிகளே, இதுதான் இஸ்லாமின் சிறப்பு. பைபிளை பற்றி கேட்டால் அது எதை நோக்கி? இந்து சாஸ்திரங்களை, வேதங்களை, புராணங்களை, இதிகாசங்களை, பகவத்கீதையை நோக்கி கேட்டால் அது எதை நோக்கி? பகவத்கீதையை நோக்கி கேட்டால் அது எதை நோக்கி? தௌராத் யூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதமாக வைத்திருக்கிறார்கள், அது எதை நோக்கி? எந்த லட்சியத்திற்காக? திருக்குரான் எதை நோக்கி? அவைகள் எல்லாம் இறைவனை பற்றி மனிதர்கள் சொன்னதாக மாறி போய்விட்டது. இறைவன் சொன்ன செய்தி மனிதர்களாலே சேர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே இறைவன் சொன்ன செய்தி இறைவன் சொன்ன செய்தியாகவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதை நோக்கி? மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மனித குலத்தில் நீதியை நோக்கி, மனித குல உறவு முறை செழுமையை நோக்கி, மனித குலத்தின் ஒழுக்கத்தை நோக்கி, மனித குலத்தில் சமத்துவத்தை நோக்கி.